இந்த படத்தோட மெட்டீரியல், இது கதை எப்படி இருக்கு, எது இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, தயவு செஞ்சு எல்லாரும் குடும்பமா டிக்கெட்ட புக் பண்ணுங்க. போய் பாருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். பிகாஸ் ரீசென்ட் ஜெனரேஷன்ல மணிகண்டன் அவர்கள் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட், அது வெறும் படமா மட்டும் இல்லாம, கமர்ஷியலா, என்டர்டெயின்மென்ட்டா மட்டும் இல்லாம, ஒவ்வொரு பசங்களோட லைஃப்லயும் ஒவ்வொரு அந்த மிடில் கிளாஸ் அனுபவிக்கிற லைஃப்ப வந்து, அவரு நம்மள ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி ஒரு பிரதிபலிப்ப அவர் குடுத்துருவாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா. பிளஸ் அதோட ரைட்டிங்கும், அந்தந்த டைரக்டர்ஸ் எழுதுற ரைட்டிங்கும் சேர்ந்து ஒண்ணு வருது. அந்த விதத்துல குடும்பஸ்தன், இதுக்கு முன்னாடி மணிகண்டன் அவர்கள் ப்ளே பண்ண மோகன், அருண் அந்த 2 கேரக்டர் இருக்கு இல்லையா? குட் நைட் அண்ட் லவ்வர். அத தாண்டி 3வதா ஒரு படம் மிடில் கிளாஸா தான் நடிக்கிறாரு. இதுலேருந்து டிஃபரன்ஷியேட் காட்ட முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு பெரிய டிஃபரன்ஷியேட் காமிச்சிருக்காரு. அந்த 2 படங்கள்ல படுற ஒரு அது வேற. இது குடும்பஸ்தன்ல கம்ப்ளீட்டா என்ன சொல்றது? நான் பார்த்தேன். ஐ மீன் நான் வந்து என்னைய பார்த்தேன். என் ஃப்ரெண்ட பார்த்தேன். என்னோட பெரியப்பா, சித்தப்பா, என்னோட அப்பா எல்லாரையும் ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி ஒரு ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது.